தமிழ் சினிமா உலகத்தில் நடிப்பு துறையில் எம்ஜிஆர் சிவாஜி எப்படி இமயமோ அது மாதிரி இயக்குனராக இமயமாக வாழ்ந்த ஒரு மகா மனிதர். 60 ஆண்டுகளுக்கு மேலே நாடக மேடை, திரையுலகம், சின்னத்திரையில் கேபி சார் சாதிச்சதை இனிமேல் நம்ம வாழ்நாளில் இன்னொருத்தர் யாரும் சாதிக்கவே முடியாது. எத்தனை நடிகர்கள், கமல், ரஜினி மட்டும் இல்லை, அவங்க தான் நமக்கு தெரியுது. 60-65 பேர், பிரகாஷ் ராஜ், விவேக் ஆரம்பித்து சுஜாதாலேருந்து, சரிதாலேருந்து, பட்டாவா ஜெயலட்சுமி, ஸ்ரீபிரியா, அத்தனை பேருக்கு லைஃப் கொடுத்தவர் பாலச்சந்தர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் 100 படங்கள் நடித்ததுக்கப்புறம் நான் அவரோட 6 படங்களில் நான் நடிச்சிருக்கேன். 6 படங்களில் ஒன்று எதிரொலி, இன்னொன்று நவகிரகம், அவங்கேற்ற 3வது. 3 படங்களில் எனக்கு பெரிய ரோல் கொடுத்தாரு. ஒன்று அக்னி சாட்சி, இன்னொன்று சிந்து பைரவி, இன்னொன்று சொல்லத்தான் நினைக்கிறேன். 3மே மாஸ்டர் பீஸ் படம். 106 படங்களில் ஒன்று ரைட்டரா அல்லது வெறும் வசனகர்த்தாவா அல்லது இயக்குனராக பங்கு பெற்றிருக்காரு. இந்த 106 படங்கள்லையும் எனக்கு பிடிச்ச படம் 5 படம்னு சொல்லியிருக்காரு. அந்த 5 படங்களில் அந்த 5ல் ஒரு 3 படம் நான் நடிச்சுக்கிறேன். எனக்கு போய் ரொம்பவும் பெருமையாக இருக்குது. கேபி சாரை பொறுத்தவரை நீங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரன் நினச்சிட்டு இருப்பீங்க. அவர் கோடீஸ்வரன்லாம் கிடையாது. அவங்க அப்பா அவர் கணக்கு போல. நல்லமாங்குடிங்கிறது திருவாரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அவர் சுயமாக சம்பாதிச்சு 2 பேர் நிலம் மட்டும் வச்சுருந்தார். 4 பொண்ணுங்க, 2 பசங்க. ஒரே ஒரு ஜமக்காலம் மொத்தமாக விரித்து போட்டு எல்லா குழந்தையும் அதில் படுத்துப்பாங்க. பல நாள் தலகாணிக்கு சண்டை போட்டிருக்காரு. எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது ஆசைப்பட்டது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தலகாணி கிடைக்கணும், ஒரு பாய் கிடைக்கணும், போத்திக்கிறதுக்கு எனக்குன்னு பெட்ஷீட் வேணும், நான் காலில் செருப்பு போட்டுக்கணும், காலேஜுக்கு போகிறேன்னு இன்னும் அரட்ராயில் போட்டு போகிறேன், எனக்கு ஃபுல் பேண்ட் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர் பாலச்சந்தர் அவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கமல், ரஜினிக்கு முன்னாடி பாலச்சந்தருடைய முதல் ஹீரோ நாகேஷ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாகேஷ் தான் அவருடைய முதல் ஹீரோ. நாகேஷ் முதல் ஹீரோ இல்லை, நாகேஷ் இப்படியாக தான் பாலச்சந்தர் நடித்து பார்த்தாரு. நாகேஷ், 2வது மேஜர் சுந்தரராஜன், சவுகார் ஜானகி, ஸ்ரீகாந்த், வி கோபாலகிருஷ்ணன், இவங்க தான் அவங்களுடைய பெஸ்ட் ஆக்டர்ஸ். 1960-64களில் மெட்ராஸ் எவ்வளோ பெரிய நடிகர் படமாக இருந்தாலும் சரி, அது பக்கத்தில் ஒரு சபாவில் ஒரு நாடகம் போட்டாங்கன்னா, ராகிரிகேஷ் நாடகம், மெழுகுபத்தியா, சர்வசுந்தரமா, நீர்க்குமிழியா, எந்த நாடகமாக இருந்தாலும் ஹால் ஃபுல்லாகிடும், தியேட்டர் காலியாக இருக்கும். அப்படி வாழ்ந்தால் சிவாஜி நாடகம் மட்டும் நடத்துகிறாரு, சகசநாமம் நடத்துகிறாரு, மனோர் நடத்துகிறார், எல்லாருமே உச்சத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு அமைச்சூர் நாடக குழு ஆரம்பித்து அவ்வளோ பெருசாக சாதனை பண்ணவர் பாலச்சந்தர் அவர்கள். எதிர்நீச்சல் பண்ணார். எதிர்நீச்சல் நாடகமாக போய் பிரமாதம் ஹிட் ஆகி நாகேஷ் தான் ஹீரோ பண்ணார். அப்போ நவகிரக கதையை மாதிரி நாடகமாக ஓடி ஹிட் பண்ணாங்க. நாடகமாக இருந்து நவகிரக படம் பண்ணும்போது நாகேஷ் பிஸி, மேஜர் சுந்தரராஜ பிஸி, நடிக்கிறவங்க எல்லாமே பிஸி. வேறு வழி இல்லாமல் பாலச்சந்தருக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக போய் ஹார்ட்டில் ஹோல் விழுந்துருச்சு. 1970 ஹார்ட்டில் ஹோல் விழுந்து வேறு வழி இல்லாமல் வீட்டில் படுத்திருக்காரு. அப்போ நான் வீட்டுக்கு போய் பார்க்க சொன்னார், என் வாழ்க்கை முடிஞ்சதுதான் சிவான்னு சொன்னார். இல்லை சார், முடியாது, இன்னொரு லைஃப் இருக்குன்னு சொன்னேன். 6 மாதம் உட்காந்து படுக்கையில் இருந்துக்கிட்டே யோசனை தான் அந்த அரங்கேற்றம் படம். அரங்கேற்ற படத்தில் ஒரு பிராமண கம்யூனிட்டி இவர் பிறந்துட்டு பிராமண பெண்மணி ஒருத்தி விபச்சாரம் பண்ணான்னு படத்தினால என்டையர் தமிழ்நாடு பிராமணர்கள் சங்கமே எதிர்த்து ஃபைட் பண்ணிச்சு. அதை தாண்டி படம் எடுத்தார். அப்போ ஒரு சத்தியம் பண்ணார், நான் இனிமேல் உயிரே போனாலும் சிகரெட் பிடிக்க மாட்டேன், பிஸி நிலைகள் வச்சு படம் எடுக்க மாட்டேன், படத்தில் ஏதாவது நல்ல செய்தி சொல்லியே தேர்தல் முடிவு பண்ணியிருக்கேன். ஆணாதிக்கம் 5000 ஆண்டுகளாக ஆணாதிக்கம் உலகத்தில் பெண்களை போட்டுக்கூடிய படமாக எடுப்பேன்னு முடிவு பண்ணி அரங்கத்தை எடுத்தார். சொல்லத்தானேக்கு எடுத்தார், அவர்கள் படம் எடுத்தார், அவரோட தொடர்கதை படுத்தார், மனதில் உறுதி பண்ணி படுத்தார். நீ பாருங்கள், பாரதிய படம் எந்த படம் பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட பெருமைப்படுத்தக்கூடிய படமாக இருக்கும். அப்படி மகத்தான படம் எடுத்தவர். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு நம்ம காலகட்டத்தில் பாரதிய ஒரு மனிதன் வரப்போவதில்லை. நான் ஒரே வேண்டுகோள் வைக்கிறது, கமல், ரஜினி 2 பேருக்கு வைக்கிறேன்னா, அவங்க 2 பேர் சேர்ந்து இண்டஸ்ட்ரி சேர்ந்து பாலச்சந்திர படங்களில் 106 படங்களில் சத்தியமாக 50 படம் இனிமேல் யாரும் எடுக்க முடியாது. அந்த படங்கள் எப்படியாவது ஆவணங்களில் ஆர்கிவ் மூலமாக அந்த படங்களை காப்பாற்றுறதுக்கு கமல், ரஜினி முயற்சி பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். பாலச்சந்திரன் போக மாட்டார், சத்தியமாக போக மாட்டார். இந்த படங்கள் வழியாக என்று வாழ்ந்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்தர் அவர்களுடைய இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும். மதியம் 2 மணி அளவில் அவருடைய இல்லம் வாரன் சாலை, அவருடைய இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலம் புறப்பட்டு பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு செல்லும்.